Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது, அதை உள்ளத்துல வைக்க வேண்டியதா இருக்குது, அதை வாயில வைக்க வேண்டியதா இருக்குது, அதை பேச வேண்டியதா இருக்கிறதுங்கிறதுக்கு 10 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்பட்டு வார்த்தையாகிய தண்ணீரை நாம் பாய்ச்சும் போது வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது விளைய ஆரம்பிக்கிறது. 2வது காரியம், வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி என்ன பண்ணுகிறாராம்? அவர்களை குணமாக்கினார். அப்ப தேவன் ஒன்றை செய்ய வரும்போது என்னத்தை அனுப்புறாரு பாருங்க. நீங்க சுகமானு கேட்கும் போது அவர் என்ன பண்றாரு? அதுக்கேற்ற வார்த்தையை தான் அனுப்புகிறார். 3வது, இன்றைக்கு நமக்கு ஏதாவது உண்டாக வேண்டும் என்றால் வார்த்தையின் மூலமாக தான் உண்டாக வேண்டும். ஆதியிலே இருளிலே வெளிச்சம் உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? வார்த்தையின் மூலமாக தான் வெளிச்சம் உண்டாயிற்று. மரம் செடிகள் கொடிகள் உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? வார்த்தையினால் உண்டாயிற்று. மிருக ஜீவன்கள் உண்டாயிற்று, பறவைகள் உண்டாயிற்று, சமுத்திரத்து மீன்கள் மச்சங்கள் உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? வார்த்தையினால் உண்டாயிற்று. இவைகள் அத்தனையும் வார்த்தையினால் உண்டாயிற்று. நான் சொல்லுகிறேன், என்றைக்கு வெறும் மலையும் காடுகளையும் மரங்களையும் பூக்களையும் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து வாயை பிளக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து இது இவ்வளவு மேன்மையானதான்னு சொல்லி என்னைக்கு வாயை பிளக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அது அவங்க வாழ்க்கை சரியா இருக்க போகிறது. 4வது, தேவன் தம்முடைய எல்லா வல்லமையும் வார்த்தையில வைத்து விட்டார். அவருடைய வார்த்தையில வைத்து விட்டார். எதுக்கு நான் வசனத்தை எடுக்கணும்? அவருடைய வார்த்தையை நான் எடுக்க வேண்டும். எதுக்கு அதை எடுத்து நான் விசுவாசிக்க வேணும்? அதை எடுத்து உள்ளத்துல விதைக்க வேணும்? அதை எடுத்து ஏன் என் வாயில நான் வைக்க வேண்டும்? ஏன் என்று சொன்னால் அவர் தம்முடைய வார்த்தையில எல்லாவற்றையும் வைத்து விட்டார். 5வது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஜெபத்தில் உபயோகப்படுத்தும் போது தேவன் இப்படி சொன்னார், அதை எடுத்து அப்படியே சொல்லும் போது ஜெபத்துல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அவரிடத்திற்கு திரும்ப அனுப்புகிறீர்கள். 6வது, தேவனுடைய வார்த்தை அழிவில்லாத விதையா இருக்கிறதுனால, வித்தா இருக்கிறதுனால, விதையா இருக்கிறதுனால அது நிச்சயமாக விளைச்சலை உண்டு பண்ணும். 7வது, தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையினால தான் இயங்குகிறது. அப்ப தேவனுடைய காரியங்கள்லாம் எப்படி நடக்கிறது? வார்த்தையை விதைத்து அது பயிராகுது. அப்படிதான் நடக்கிறது. அடுத்தது 8வது, ரொம்ப முக்கியமா ஒரு காரியத்தை காண்பிக்க போகிறேன். 8வது காரியம், இந்த உலகத்தில் காணப்படாத காரியங்கள் எல்லாம் காணப்படுகிற காரியங்கள் மூலமாக நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். எடுப்போம் ரோமர் 1ஆம் அதிகாரம். காணப்படாதவைகளை காணப்படுகிறவைகளினாலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். வாசிப்போம் 20ஆம் வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது பாருங்க, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள். கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? தேவத்துவம்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியான திருத்துவ தேவனை குறித்த காரியங்கள். இதெல்லாம் நமக்கு காணப்படாத காரியங்கள். நம் கடவுளை கண்டதில்லை, பார்த்ததில்லை, அதனால விளங்க மாட்டேங்கிறது. இப்படி தேவனுடைய நித்திய வல்லமையை விளங்கிக்க முடியல, தேவத்துவத்தை விளங்கிக் கொள்ள முடியல. அப்படி விளங்கிக் கொள்ள முடியாதவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னைக்கு டே 1 அவர் சிருஷ்டித்த அந்த முதல் நாளில் இருந்து சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னத்தை பற்றி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு? தான் எப்படிப்பட்டவர்? தேவத்துவத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தான் எப்படி இயங்குகிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்தில் எப்படி காரியங்கள் இயங்குகிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு விளங்காதெல்லாம் விளங்கலையா விளங்கலையா விளங்கலையான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. உண்டானவைகளை பார்க்க வேணும். ஏனென்றால் விளங்காதவைகள் அதில் விளங்க ஆரம்பிக்கிறது. காணப்படாதவைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தேவன் உண்டு பண்ணினவைகளை முதல்ல இருந்து கவனிக்க வேணும். முதல் நாள் சிருஷ்டிப்புல இருந்து எல்லாத்தையும் கவனிக்க வேணும். அதை கவனிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய காரியங்கள்லாம் எப்படி நடைபெறுகிறது என்பது விளங்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் சொல்லியிருக்கிறது, அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இதுல குழப்பமே கிடையாது. நான் இப்ப காண்பிக்கிறேன் எப்படி தெளிவாய் காணப்படும். தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. யாருமே எனக்கு கடவுள்னா யாருன்னு தெரியாதியா அப்படின்னு சொல்ல இடமே இல்லை. இருக்கிறத பார்த்தா
பார்க்க முடியாத ஆண்டவரை கூட விளங்கிக் கொள்ள முடியும், கர்த்தருடைய வல்லமையை விளங்கிக் கொள்ள முடியும், திட்டத்தை விளங்கிக் கொள்ள முடியும், எல்லாம் கர்த்தருடைய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பாருங்க, தேவத்துவத்தை எடுத்துக்கொள்வோம். தேவத்துவத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிறத நமக்கு சரியா விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆனா சுலபமா விளங்கிக் கொள்ளலாம். மனுஷனை பாருங்க, மனுஷனை தேவனுடைய சாயல்லே தேவன் உண்டாக்கி இருக்கிறார். தேவன் எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராய் திருத்துவமா இருக்கிறாரோ மனுஷனையும் திருத்துவ தன்மை உள்ளவனாய் உண்டாக்கி இருக்கிறார். மனுஷன் ஆவியா இருக்கிறான், தேவன் ஆவியா இருக்கிறது போல மனுஷன் ஆவியா இருக்கிறான். அந்த ஆவிங்கிறது தேவனை வெளிப்படுத்துகிறது. தேவன் ஆவியா இருக்கிறது போல மனுஷன் ஆவியா இருக்கிறான். திருத்துவத்தின் இரண்டாவது நபர் இயேசு. அதை எங்க மனுஷன்ல பார்க்கிறோம்? மனுஷன் மாம்ச சரீரம் உள்ளவனா இருக்கிறான். பூமியின் மண்ணை எடுத்து அதில் அவனை உருவாக்கினார், மாம்ச சரீரத்தை அவனுக்கு கொடுத்தார். திருத்துவத்தின் இரண்டாம் நபராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது மாம்ச சரீரத்தை தன் மீது சுமந்து வந்தார். அங்கே இயேசுவை பார்க்கிறோம். நம்முடைய மாம்ச சரீரத்தை பார்க்கும்போது அங்கே இயேசுவை பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்க இருக்கிறாரியான்னு சொன்னா, பரிசுத்தாவியானவர் எங்க இருக்காருன்னு சொல்றேன். மனுஷன் ஆத்மாவாயும் இருக்கிறான். ஆத்மான்னு சொன்னா சிந்திக்கக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய, சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல். மனம், உணர்ச்சி, சித்தம், இந்த மூன்று தான் ஆத்மா என்று சொல்லுகிறோம். இது என்னத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம்? என்னத்துக்கு இந்த சித்தம் கொள்ளுகிற ஆற்றலை, மனதை எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம்னு சொன்னா, சில காரியங்களை சிந்தித்து அலசி பார்த்து தீர்மானித்து சில காரியங்களை செய்வதற்காக தான். அதுதான் நம்மளை கைட் பண்ணுகிறது. புத்திசாலித்தனமாக யோசித்து சில காரியங்களை செய்யும்படியாக நமக்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸாக நம்முடைய சோல் இருக்குது பாருங்க. நான் சொல்லுகிறேன், பரிசுத்தாவியானவரை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை நடத்துகிறவர், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர். அப்ப கொஞ்சம் ஆழமா பார்த்தா போதும். மனுஷனை, உண்டாக்கப்பட்ட மனுஷனை பார்த்தா அங்க தேவனை பார்க்கலாம், அங்க இயேசுவை பார்க்கலாம், அங்க பரிசுத்தாவியானவரை பார்க்கலாம். விளங்காத திருத்துவ தேவனை கூட இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஆழமா பார்த்தா போயிட்டே இருக்கலாம், எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா சொல்றேன் பாருங்க, தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, காணப்படாதவைகளை உண்டாக்கப்பட்டவைகளின் மூலம் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா இதுல முக்கியமான கருத்து, அதுக்கு வர்றேன். அது என்னன்னா, பூமி உண்டாக்கப்பட்டது பாருங்க. இந்த பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது அதை பார்க்கும்போது தேவனுடைய வீட்டுல எப்படி வேலை நடக்குது, தேவன்கிட்ட காரியத்தை எப்படி சாதிக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி காரியங்கள் நடக்கிறது, தேவன் எப்படி காரியங்களை செய்கிறார், இதுதான் ஜனங்களுக்கு குழப்பம். அதனாலதான் பாருங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, கண்ணீர் விட்டா அவர் கண்ணீரை காண்பார் இல்லையா, கண்ணீரை காண்கிற தேவனாச்சே. அப்ப அதுதான் அவருடைய சிஸ்டமா? அப்ப அவருடைய சிஸ்டம் கண்ணீரை பார்த்து எல்லா பதிலும் அளிக்கிறாருன்னு சொன்னா நம்ம கண்ணீர் விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப சிம்பிளா போச்சு. நீ கோயிலே தேவையில்லை, இதுக்கு கண்ணீர் விடுறதுக்கு சொல்லி தரவே வேண்டியதில்லை. வீட்டுக்கு வீடு அம்மாமார் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கண்ணீர் விடுறதுல வல்லவர்கள், அது கிறிஸ்தவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை, குடங்குடமா விடுவார்கள். அருமையானவர்களே சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படி காரியங்கள் இயங்குகிறது, எப்படி நடக்குது காரியங்கள் நான் சொல்லுகிறேன். முதலாம் அதிகாரத்தை பாருங்க எப்படி நடக்குதுன்னு. 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படி ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவனது நல்லது என்று கண்டார். இங்கே கவனிக்க வேண்டியது என்ன, அது தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விளைவிக்கக்கூடிய விதைகளை உடைய கனிகளை தேவன் உண்டாக்கினாராம். தேவன் உண்டாக்கும் போதே எப்படி உண்டாக்குனார்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குறதுன்னா அப்படிதான் உண்டாக்க போறாராம். எப்படி உண்டாக்குனார் ஆதியிலே தேவன்? மரத்தெல்லாம் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார், மரம் செடி கொடிகள் எப்படி உண்டாக்குனார், அதுக்குள்ள தங்கள் தங்கள் ஜாதியின்படியே பிறப்பிக்கக்கூடிய விதைகளை வைத்து தான் உண்டாக்குனார். இருக்கீங்களா? இது காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். இப்படிதான் கர்த்தர் செய்யறாரு. கடவுள் இப்படிதாங்க வேலை செய்யறாரு. எப்படி கடவுள் எப்படிங்க செய்யறார்? ஒருத்தர் சொல்றாரு, கடவுளுடைய வழிகளை யாம் அறியோம். உடனேலாம் ஆமேன், எவ்வளவு உண்மையா, எங்க சொல்லிருக்குது நாம் அறியோம்னு? வேத வசனம் சொல்லுது நாம் அறிந்து கொள்வோம்னு. காணப்படாத தேவனை கூட அறிந்து கொள்ளலாமா, அவருடைய வழிகள் என்னன்னு புரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் தெளிவாய் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனிக்கணும். சும்மா அப்படி பக்தர்கள் ஆயிடக்கூடாது. ஆமாயா, கர்த்தருடைய வழியை யார், அவருடைய வழிகள்லாம் யார் நமக்கு எங்க விளங்க போகிறது? உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்லன்னு சொன்னார் இல்லையா? உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள்னாரு. வானத்துக்கும் பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் என்னதுன்னாரு. அதனால நம்ம விளங்கி கொள்ள முடியாது. நான் கூட அப்படிதான் நினைச்சேன் சின்ன வயசுல, இதெல்லாம் விளங்கி கொள்ள முடியாது. பிரசங்கியார்களே சொல்லிட்டாங்க, நீ என்ன பெரிய எதுன்னு நினைக்கிறியா, உனக்கு என்ன விளங்கிடுமா,
அவருடைய எண்ணங்கள்லாம் வானளவு உயர்ந்தது. அந்த வானளவு உயர்ந்ததுன்னா என்ன? வானளவு தூக்குறது மட்டும் இல்லை, அங்கிருந்து வார்த்தையும் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறது. அப்படிதான் நான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப நான் அறிந்து கொள்ள முடியுமா? வேதவசனம் சொல்லுது அறிந்து கொள்ள முடியும். என்ன அறிந்து கொள்கிறேன்? கடவுளை குறித்து என்ன தெரியும் எனக்கு? நான் சொல்லுகிறேன், ஆதியில அவர் எப்படி சிரிச்சித்தார்னு பார்க்கும் போதே விளங்குது. எப்படி சிரிச்சித்தார்? அதற்குள்ள அதனுடைய விதையை வைத்து சிரிச்சித்தார். அது இன்னும் அதிகமா வேணும்னா அந்த விதையை எடுத்து அதையே விதைத்தால் இன்னும் அதிகமா கிடைக்கும். இதுதான் அவருடைய பிரின்சிபிள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார், பொருளாதாரத்தில் எப்படி பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார், சந்தோஷ பெருக்கம் எப்படி ஏற்பட போகிறது, சமாதானத்தின் பெருக்கம் எப்படி ஏற்பட போகிறது, சுகத்தின் விளைச்சல் எப்படி ஏற்பட போகிறது, சகல நன்மைகளின் விளைச்சலும் பெருக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஏற்பட போகிறது. கர்த்தர் சொல்றாரு, அதுக்குன்னு விதைகளை வைத்திருக்கிறேன். இந்த ஜாதி விதை, இந்த தேவனுடைய வார்த்தை என்கிற விதைக்குள்ள இதெல்லாம் இருக்கிறது. சுகத்தின் விதை இருக்குது, விடுதலையின் விதை இருக்குது, எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தனித்தனியா விதைகள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இங்கே இருக்கிறது. அந்தந்த விதையை எடுத்து அந்தந்த தேவைகளுக்காக உள்ளத்திலே விதைக்க வேண்டும். ஏனென்றால் நான் இப்படி உண்டாக்கிட்டேன், நான் இப்படிதான் வேலை செய்யறேன். நீ ஆதியாகமம் 1 வாசித்து பாருன்றார். விலங்குலையே புரியலேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் எப்படி கிரியை செய்யறாரோ தெரியலையா, கர்த்தர் சித்தம் என்னவோ அப்படின்னு கூடாது. கர்த்தர் சொல்றார், முதல்ல இருந்து வாசித்து பாரு. உண்டாக்கப்பட்ட முதற்கொண்டு, உண்டாக்கின நாள் முதற்கொண்டு இதெல்லாம் தெளிவா இருக்கிறதா. அப்ப டே 1ல இருந்தே தன்னை பற்றி அவர் வெளிப்படுத்தி விட்டார். என்ன வெளிப்படுத்தி விட்டார்? அதான் சொல்லி இருக்குது, தன் ஜாதியின்படி விளைவிக்கும் விதைகளை உண்டாக்கி இருக்கிறாராம். 8ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், இரவும் பகலும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். எது ஒளிஞ்சாலும் இது ஒளிய போறதில்லை. பூமி உள்ளளவும் எது இருக்க போகுது? விதைப்பும் அறுப்பும் என்கிறது நிச்சயமாக இருக்க போறது சொல்லாரு. அது மாறவே போறதில்லை. ஆகவேதான் இயேசு மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அதை எடுக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யமானது நிலத்திலே விதையை விதைத்து எங்க வர்றாரு? ஆதியாகமம் 1க்கு போயிடுறாரு நேரா. ஏன் நிலத்தில விதையை விதைத்துன்னு சொல்றாரு? ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான் தேவன் பண்ணுகிறார். ஏன் அப்படி பண்ணுகிறார்? ஆதியாகமம் 1 பாருங்கள். அதுக்குள்ள தங்கள் ஜாதியின்படியே விதைகளை முளைப்பிக்கக்கூடிய விதைகளை வைத்துதான் உண்டாக்கி இருக்கிறார். அதுதான் அவருடைய மெத்தட். அதனால்தான் இயேசு சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யணும்னு புரிந்து கொள்ளணுமா, எப்படி விளைச்சலை உண்டு பண்ணுறது புரிந்து கொள்ள வேணுமா, எப்படி கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உள்ளத்துல வைத்து விளைச்சலை உண்டு பண்ணது புரிந்து கொள்ளணுமா. தேவனுடைய ராஜ்யம் விதைக்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரவுல தூங்கி பகல்ல விழித்து அவனுக்கு தெரியாத விதமா அது விளைந்து பயிராகிறது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்படிதான் கர்த்தர் 1ஆம் தேதியிலிருந்தே வச்சுட்டார். முதல் நாள் பூமியை உண்டாக்குன முதல் நாள்ல இருந்தே கர்த்தர் அதை செட் பண்ணி வைத்து விட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, சிறுமந்தையே பயப்படாதே. ஏன்? கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன மந்தையே, பலன் இல்லை, நான் சிறு கூட்டம் நினைச்சுக்கிட்டு பயந்து கொண்டிருக்காதே. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை உனக்கு தரப்போகிறார். தம்முடைய ராஜ்யத்தை தருகிறார், அதுக்கு சித்தமா இருக்கிறார், அது பிரியமா இருக்கிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப ஜோரா வந்திருக்குது, இட் இஸ் த ஃபாதர்ஸ் பிளஷர் டு கிவ் யூ த கிங்டம் அப்படின்னு சொன்னா அவருடைய ராஜ்யம் உடைய உள்ளத்தில் உண்டாக போகிறது. சிறுமந்தையே நீ சின்னதா இருக்கிறன்னு பயப்படாத. ஏன் என்று சொன்னால், சின்னதா இருந்தாலும் நீ பெரிய ஆளா இருக்க போகிற. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள வந்த பிறகு உனக்கு எல்லாம் வேணுமோ அதெல்லாம் விளைவிக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் விதைகளை விதைத்தால் நீ சிறுமந்தையேன்னு பயந்துகிட்டு இருக்க வேண்டியதில்லை. தேவனுடைய ராஜ்யம் வந்ததுன்னா நீ பெரிய ஆளாக போகிறன்றார். அதனாலதான் பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, 20-21 லூக்கா 6:20. அப்பொழுது அவர் சீஷர்களை பார்த்து, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள். நிறைய பேருக்கு இது உடனே பிடிச்சிக்கிறாங்க கப்புன்னு. அப்படியே ஆஹா சோத்திரையா, நமக்கு ஏத்த வசனம். இவர் இந்த ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர், இவர் சரியே கிடையாது. பைபிள்ல பாருங்க என்ன போட்டிருக்கு, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள் போட்டிருக்கு இல்லையா. கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. நான் சொல்றேன், அது கொஞ்சம் நல்லா வாசிக்கணும். தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரரே நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? நீங்க தரித்திரரா இருக்கிறதுனால பாக்கியவான்கள் இல்ல. ஏன் பாக்கியவான்கள்னா, இப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது.
தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஆகவே தரித்திரரே நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? இப்ப காரியங்கள் மாற முடியும். நீங்கள் ஏன் பாக்கியவான்கள்? இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் விதைச்சா விளையும். அப்பேற்பட்ட ராஜ்யம் இது. தேவனுடைய ராஜ்யத்தின் விதைகள் வசனங்கள். அதை விதையுங்கள். விதைக்கும் போது என்ன விதைக்கிறீர்களோ அது விளைய போகிறது. தரித்திரரா இருக்கிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னா செழிப்பின் வசனத்தை எடுத்து உள்ளத்துல விதைச்சிங்கன்னா நீங்களும் செழிப்பாக போகிறீர்கள். அதனால தான் பாக்கியவான்கள். ஹலோ, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தரித்திரத்தில் இருக்கிறவர்கள், இல்லாமையில் இருக்கிறவர்கள், பற்றாக்குறையில் இருக்கிறவர்கள், ஏழ்மைத்தனத்தில் இருக்கிறவர்கள் என்ற ஒண்ணு இல்லையா? ராக் பாட்டம் வந்தாச்சு, தர தட்டிடுச்சுன்றாங்களே நம்ம தமிழ்நாட்டில். தர தட்டிடுச்சுன்னா அது கப்பல் தர தட்டின மாதிரி கீழே வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். இனிமே இன்னும் கீழே போக முடியாது. அதனால தான் ரொம்ப சந்தோஷம். இனிமே வந்தா மேலே தான் வரணும். தர தட்டினவங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த தரையிலிருந்து அதில் பாதாளத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். கீழே கிடக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் விதைகளை உள்ளத்தில் விதையுங்கள். உள்ளத்தில் விதைக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மேல வர ஆரம்பிக்கும். உடனே ஒருவேளை கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், உடனே ரிசல்ட் வந்து கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனா அன்னையிலிருந்து மேல் நோக்கி பயணம் தான், ப்ராக்ரஸ் தான், முன்னேற்றம் தான். ஏன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அதை உள்ளத்துல விதைக்கும் போது உள்ளத்துல வேலை நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் நாளைக்கு என்னவா இருக்கிறீர்கள் நான் இன்னைக்கே தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். இதுக்கு ஒரு தீர்க்க தரிசிட்ட போக வேண்டியதில்லை. நீங்க, நான் கூட தீர்க்க தரிசி தான். நான் சொல்றேன், நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் எப்படி இருப்பீர்கள்? ஐஸ்வர்யவான்களா இருப்பீர்கள். ஏன்னா எதை விதைக்கிறீர்களோ அதான் விளைய போகிறது. இது ஒன்று சிம்பிள்ங்க. அதனால தான் சொல்றாரு, தரித்திரரா இருக்கிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. இப்போ காரியங்கள் மாறக்கூடிய நிலை வந்துருச்சு. இருதயத்தை பண்படுத்தி இருதயத்துக்குள்ள விதைத்து தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் போது அது பிறப்பிக்கிறது. ஏன்னா கர்த்தர் இப்படி தான் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறம் சொல்றாரு பாருங்க, பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்? பசியா இருக்கிறதுனாலயா? பாருங்க, அறிவோடு வாசிக்கணும். வாசிக்கும் போது பசியா இருக்கிறதுனாலயா பாக்கியவான்கள்? கிடையாது. நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஏன்? எப்படி திருப்தி அடைவீர்கள்? தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு ஐயா. இனிமே உங்கள் பசியை போக்குறதுக்கான விதைகளை விதையுங்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாயை திறந்து சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தேவனுடைய வார்த்தை உண்டு பண்ணுகிறது. தரித்திரம் உங்களுக்கு இல்லை, பசி பட்டினி உங்களுக்கு கிடையாது. அதை விசுவாசிக்காதீங்க, அதை பிடித்துக் கொள்ளாதீங்க. பிடிச்சிருக்கிற தரித்திரத்தை விரட்டுறதுல இருங்க. நீங்க போய் தரித்திரத்தை பிடிச்சுக் கொள்ளக்கூடாது. ஹலோ, அதை பேசும்போது எனக்கு அப்படியே ஆத்திரம் வருது. பிடிச்சிருக்கிற தரித்திரத்தை எப்படி விரட்டுறதுன்னு பார்ப்பீங்களா? இல்லை பிடிச்சிருக்கிற தரித்திரத்தை நீங்க கட்டி பிடிச்சிக்க கூடாது. தரித்திரத்தை விரட்டுறதுக்கு தான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பசி உங்களுக்கு கிடையாது. பசியா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுங்க, பசியா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள். தரித்திரரே பாக்கியவான்கள். தேவனுடைய ராஜ்யம், விளைய செய்கிற ராஜ்யம், தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் விதைக்கப்பட்டு மிகுந்த பலனை கொடுக்கும். அதனால்தான் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கு பாருங்க. அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் அழுகிறதுனாலயா? நிறைய பேர் இதை வச்சுட்டு இதை ஒரு பிரசங்கமே பண்ணுவாங்க. அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அதுக்கு மேல வாசிக்கிறது இல்லை. அழுகிற நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் நாம் அழுது கொண்டு இருப்போம். இன்றைக்கு அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். எதுக்கு அழுகிற பாக்கியவான்கள்? இனி நகைப்பீர்கள். எழுதியிருக்கா இல்லையா? ஏன் இனி எப்படி நகைப்பீங்க? இனிமே விதையை விதைக்க போறீங்க. காரியங்கள் மாறப்போகிறது. இனிமே உங்களுடைய அழுகை கண்ணீர் மாறும். கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்.